நடிகர் ஜெயம் ரவி அவருடைய மனைவி ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ண போறதா சமீபத்தில் அறிவிச்சு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாரு. சில மாசங்களாவே இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போறதா தகவல் வெளியாச்சு. இதெல்லாம் ரூமஸா இருக்குமா இல்ல உண்மையா இருக்குமான்னு மக்களுமே குழம்பி போயிருந்த நிலையில ஜெயம் ரவியை ரீசெண்டா அதை கன்ஃபார்ம் பண்ணவே அதை பத்தி சோசியல் மீடியால பலருமே பேச தொடங்கிட்டாங்க. ஆர்த்தி ரவியும் விவாகரத்து பத்தி ஜெயம் ரவி என்கிட்ட பேசவே இல்லை, நான் பேச முயற்சி பண்ணியும் பேச விடல, ஆனா இது தொடர்பா என்னை பத்தி வர ரூமஸ் எல்லாம் ரொம்ப மனவேதனையா இருக்குன்னு எமோஷனலா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. ஜெயம் ரவிக்கும் ஆர்த்தி ரவிக்கும் டிவோர்ஸ் ஆக பல காரணங்கள் சொல்லப்படுது. ஆர்த்தியோட அம்மா சுஜாதா தான் இவங்க விவாகரத்துக்கு காரணம்னு சொல்லப்படுது. ஜெயம் ரவியை வச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்ற படங்கள் சரியா போகாததுனால இவங்களுக்குள்ள மோதல் ஏற்பட்டு அது ஆர்த்தி ரவிக்கும் ஜெயம் ரவிக்கும் இடையே பிரச்சனையை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லப்படுது. மேலும் ஆர்த்தி ரவி ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க, எப்போதுமே போட்டோ ஷூட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க பயன்படுத்துற பொருட்கள் கூட ரொம்பவே விலை உயர்ந்ததா தான் இருக்கும். பசங்களை கூட சரியா பாத்துக்க மாட்டாங்க. இப்படி ஜெயம் ரவிக்கு அதிக செலவு வைக்கிறது தான் இவங்க பிரச்சனைக்கு பெரிய காரணம்னு சில பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. இந்த நிலையில ஜெயம் ரவி ஆர்த்தியை பத்தி பேசி இருக்கிற ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. அந்த வீடியோல ஜெயம் ரவி என்ன பேசியிருக்காருன்னா, ஆர்த்திக்கு படத்துல நடிக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா என் படத்தை பார்ப்பாங்க, ஏதாவது அட்வைஸ்னா கொடுப்பாங்க, அவங்க லைஃப் ஸ்டைலே வேற, பிசினஸ் தான் அவங்களுக்கு பிடிக்கும், என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க, இல்லனா பிசினஸ்ல ஒரு பெரிய ஆளா வந்திருப்பாங்க அப்படின்னு ஆர்த்தியை பத்தி ஜெயம் ரவி பேசியிருக்கிறது இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஜெயம் ரவி இப்படி பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி அவரோட விவாகரத்தை அறிவிச்ச நிலையில அவர் ஆர்த்தியை பத்தி பேசின நிறைய வீடியோஸ் இப்ப வைரல் ஆயிட்டு வருது. பலருமே இவ்வளவு லவ் பண்ணிட்டு ஏன் இவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு ரொம்ப வருத்தத்தோட இவங்களோட ஃபேன்ஸும் கேட்டுட்டு வராங்க. இன்னும் சிலர் இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்னு இப்படி மாறி மாறி கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. ஜெயம் ரவி ஆர்த்தி கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டு கோர்ட்ல மனு கொடுத்திருக்கிற நிலையில ஆர்த்தி விவாகரத்து முடிவை ஏத்துக்காம இருக்காங்கன்னு சொல்லப்படுது.